அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் பார்க்கக்கூடிய ராசி பலனில் இரண்டாவது ராசியாக வரக்கூடியது ரிஷபம் ராசி. இந்த ரிஷப ராசி சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் அப்படின்னு 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. உங்களோட ராசிக்குரிய அதிபதி சுக்கிர பகவான். உங்களோட ராசிக்குரிய கடவுள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி அன்னையின் வழிபாடை நீங்கள் வெள்ளிக்கிழமையிலும், சிவபெருமான் வழிபாடை நீங்கள் சனிக்கிழமையிலும் மேற்கொண்டு வருவதன் மூலம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு இன்னல்களையுமே நீங்கள் தவிர்க்க முடியும். காரிய தடைகள் அனைத்தும் விலகும். நலமுடன் வாழ சிவபெருமானும் மகாலட்சுமி தாயாரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும், என்ன மாதிரியான காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நாம் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் சாதகம் என்ன, பாதகம் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு செயலையுமே கடினம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சிந்தித்து செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது கூட யாராவது உதவின்னு வந்து கேட்டால் தயங்காமல் செய்வாங்க. அந்த வேலையை கூட அப்படியே விட்டுட்டு உதவி செஞ்சதுக்கு பிறகு தான் அந்த வேலையவே இவங்க செய்யக்கூடிய ஒரு குணம் இருக்கும். இந்த ரிஷபம் அப்படின்றது என்ன ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க யார் ஒருத்தருக்குமே இந்த பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. எல்லோரையுமே ஒரே மாதிரியான பண்பாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், ஒரே மாதிரியான அளவை அன்பும் செலுத்தக்கூடியவங்க, மரியாதை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்க கிட்ட இருக்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு பிடிவாதம் தாங்க. இந்த பிடிவாதத்தை மட்டும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா சிறப்பான பலன்களையுமே பெற முடியும். ரிஷபராசி அன்பர்கள் பழகுவதற்கு இனிமையானவங்களாக இருப்பீங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழுவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாமே நீங்கள் விரும்பி வரவேற்க மாட்டீங்க. உங்களுக்கு கற்பனை கோட்டை கட்டி வாழ்கிறது ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த விஷயம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நிறைய கற்பனையிலே யோசிச்சுட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல், தயங்காமல், தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட நல்லபடியாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே எந்த ஒரு செயலையுமே அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலுமே அப்பப்போயே முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் நண்பர்கள்கிட்ட சுமூகமாக பேசினாலும் கூட ஓரளவுக்கு ரகசியத்தை உங்களோட மனதிலேயே வச்சுருப்பீங்க, வெளியே சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்கிட்ட இருக்கு. சண்டையை கண்டா அந்த இடத்துலேருந்து விலகி போயிடுவாங்க. அதற்காக இவங்க கோபம்லாம் வராது. கோபம் கொண்டா அடங்கி போகக்கூடிய ஆள் அப்படின்னு நினைக்காதீங்க. வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க. வந்த சண்டையாக இருந்தால் சும்மா விட மாட்டீங்க. உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அடக்கி கொள்ள முடியாமல் அந்த விஷயமா இருந்தாலும் சரி, கோபம் கொண்ட செயலாக இருந்தாலும் சரி, சின்ன பின்னமாக ஆக்கணும்னு தயங்க மாட்டீங்க. நிறைய சிறப்பான குணங்கள் உங்ககிட்ட இருக்குது. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலை மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு பகவானும், தன வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த மாற்றங்கள் 5ஆம் தேதி அன்றைக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கும், அன்னைக்கே ராசியில குரு வக்ரமும் நிவர்த்தி அடைகிறார். 12ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்திற்கும், அன்னைக்கே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து செவ்வாயும் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார்.
26ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இந்த மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பலன்கள், இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரிஷபம் ராசி சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு ராசி. இந்த மாதம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரமா உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இப்போ வந்துட்டு நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். சுக்கிர பகவானோட சஞ்சாரத்தால் பண வசதி அதிகரிக்கும், தெய்வ சிந்தனை அதிகரித்து காணப்படும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி ஒரு பிடிப்பு உண்டாகும். சுப காரியங்கள் சம்பந்தமான நீங்கள் அது எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும். இடமாற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் வரக்கூடுங்கிறதுனால செலவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். தெய்வ சிந்தனை மேலோங்கும். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு செஞ்சு குலதெய்வ கோவில் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நல்லது. தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் குறையலாம். புதிய ஆர்டர்கள் கூடுதலாக அதற்கான அலைச்சல் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகுது இந்த மாதம். மேலிடத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் காணாமல் போகும். நீங்கள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் உங்களுக்கு இந்த மாதம் அமையும். குடும்ப அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் அடுத்தவங்களோட பிரச்சனை வரக்கூடும். உங்களுக்கு கருத்தோட நீங்கள் சொல்கிற கருத்துக்கு மாற்று கருத்து வந்து உங்களை எரிச்சலூட்டும் வகையில் ஒரு சில சம்பவங்கள் நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் கொஞ்சம் மனம் விட்டு பேசுறது நல்லது. பிள்ளைங்க கிட்ட பேசும் பொழுது கவனமாக இருங்க. பெண்களுக்கு உங்களோட மனதில் இருந்த சோர்வு நீங்கி புது உற்சாகம் பிறக்கும். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல்கள் ஒன்று வரும். உங்களுக்கு சாதகமான பலனையும் அது கொடுக்கும். பணவரத்து பெண்களுக்கு சீராக இருக்கும். கலைத்துறையில் இருக்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கடன் பிரச்சனை தீருங்க. வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. பண வரவு மன திருப்தியை உண்டாக்கி கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம், அவங்களுக்கு கூட ஏற்படுகிற நட்பு உங்களுக்கு பல வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரும் வகையில் அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருபறையாக இருந்த காரியங்களும் வாய்ப்புகளும் சாதகமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வண்டி வாகனங்களை உபயோகம் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லது. மெதுவாக வாகனத்தை ஓட்டுறதும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க கூடுதலாக முயற்சி செய்யணும். இதன் மூலம் நிதி நிலைமை சீர்பட்டு காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பை கொடுக்க போகுது. நீங்கள் ஆர்வமாக படிக்கக்கூடிய விஷயங்கள் பலனை கொடுக்கும். மனதில் புது தெம்பும் தைரியமும் உற்சாகமும் உண்டாகும். எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எதிலுமே சாதகமான போக்கு ஏற்படும். துணிச்சலாக சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லது. வாக்குவாதத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடுங்க. காரிய தடைகள் அகலும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். அதனால் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த பண வரவு கொஞ்சம் தாமதப்படும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை உண்டாக்கி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக உழைச்சா அதற்கான பலனை நீங்கள் கண்கூட காண முடியும். அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுங்க. வீண் வாக்குவாதங்களை நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் முன்னேற்றம் காணணும் அப்படின்னு நினச்சா அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் செயல்படலாம். உங்களோட முயற்சியின் மூலம் சிறப்பான பலனை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைச்சிருக்கு. அதன் பிறகு மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் சிலரெல்லாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்ய போகிறீங்க. அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கவங்களோட நலனை கருதி நீங்கள் செயல்பட போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். அனுசரித்து போகிறது நல்லதாக அமையும். உங்களோட பிள்ளைகளின் கல்வியில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக இந்த மாதம் கவனம் செலுத்தினா சிறப்பான வாய்ப்புகளை அவங்க பெறுவாங்க. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதம் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விலக பரிகாரமாக என்ன பண்ணலாம் பார்த்தா, கனகதார சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமி அன்னையை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பண கஷ்டங்கள் தீரும். உங்களோட வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளும் தீரும். காரிய தடைகளும் விலகும்.
மகாலட்சுமி அன்னையின் பரிபூரண அருளையும் பெற நீங்கள் கனகதார சோஸ்திரம் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி அன்னையை மனதார நினச்சிட்டு வழிபட்டுட்டு வாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. இதுபோல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களும் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்க.